வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 3 ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டில் வந்து அளவில்லாத ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம எஃப்எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், எல்டிசிஜி, எஸ்டிசிஜி இதெல்லாமே வந்து கட் பண்ண போகிறாங்க, எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ். ஸோ அந்த ரூமரு அதுக்கப்புறமா வந்து போன வாரம் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது ஃபாரினர்ஸுக்கு வந்து பாண்டு பையிங்கில் வந்து டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா. இது வந்து போன வாரமே அந்த நியூஸ் வந்துச்சு. இன்றைக்கி அந்த நியூஸ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட கலையபரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா. ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸ் எல்லாம் அப்படியே வந்துட்ட மாதிரியே நியூஸை போட்டு மார்க்கெட்டு 23,150 இன்னைக்கு வந்து லோ. அங்கேருந்து 300 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் நாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். என்னன்னா மார்க்கெட் ஏறிடுச்சு. 23,150 வந்து 23,500 வரையும் மார்க்கெட் வந்துருக்குது. அதாவது 350 பாயிண்ட்ஸ் ஷார்ப் பவுன்ஸ் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ரூமர்லாம் கொடுத்து தான் நம்ம மார்க்கெட்டை ஏற்றணும் அப்படின்னு தலைவிதி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு இப்போ ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி, ஈரான் வந்து குவைத்தை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி. இன்றைக்கே மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு. நாளைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி இருக்குது. இன்னும் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரூமர்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து எஸ்டர்டே வந்துருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னன்னா, ரிசர்வ் பேங்கு கோல்டு வந்து செல் பண்ணிட்டாங்க. நிறைய கோல்டு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால ரிசர்வ் பேங்கு கோல்டு வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோல்டு வந்து இதுவரையும் ரிசர்வ் பேங்கு செல் பண்ணதே கிடையாது. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து இதனுடைய ஒர்த்தம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியிலிருந்து 1.5 லட்சம் கோடிக்கு வந்து ரிசர்வ் பேங்க் கோல்டு செல் பண்ணிட்டாங்கிற நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரிசர்வ் பேங்க் விட்டா அவங்க வந்து ரிசர்வ் பேங்கே ஏலம் விட்டுருவாங்க அப்படின்ட்டு ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு கோல்டும் நாங்கள் வந்து செல் பண்ண கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற கோல்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 880.52 டன்ஸ், 880.52 டன் வந்து எங்ககிட்ட கோல்டு வந்து ரிசர்வ் இருக்குது. ஸோ இது வந்து பிசிக்கலாக நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். அதனால இது வந்து நாங்கள் செல் பண்ணுற மாதிரி ஐடியா கிடையாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து எமர்ஜென்சி மீட்டிங் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டேக்ஸ் கட் பண்ணுறதுக்காக எஃப்ஐஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து எமர்ஜென்சி மீட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், எஸ்டிடி இது எல்லாமே ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸு சோசியல் மீடியாவில் வந்துச்சு. இதில் என்ன இன்னொரு ஹைலைட்னா, ப்ளூ சேனல்ஸ்னு சொல்கிற ஈடி நவுலையுமே இந்த மாதிரியான நியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏஜென்சி ஃப்ரம் ஏஜென்சின்னு போட்டு இந்த மாதிரியான ரூமர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து போன வாரமே ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அந்த நியூஸுக்கு வந்து போன வாரமே இன்க்ரீஸ் ஆச்சு மார்க்கெட்டு. அதாவது ஃபாரினர்ஸ் வந்து பாண்டு பையிங்க்கு டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போன வாரமே அந்த நியூஸ் வந்துச்சு. அது வந்து இன்றைக்கும் வந்து ஹைலைட் பண்ணி போட்டு ஆக மொத்தம் நம்ம மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 300-350 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஃபேக் நியூஸு, ரூமரு இந்த மாதிரிலாம் கொடுத்து தான் நம்ம மார்க்கெட்டை ஏற்றணும் அப்படிங்கிறது தலைவிதி. வேற ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வரல அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு 23,000 கட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீடில் இருந்துச்சு அந்த மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்தா வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா குவைத்தை வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. குவைத்தில் இருக்கிற ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்ஷியலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. இந்த இதில் வந்து யுஏஇயோட ஃபாரின் மினிஸ்டர் அன்வர் கர்காஷ் அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, குவைத், பக்ரைன் இந்த 2 நாட்டையுமே வந்து ஈரான் வந்து கண்டினியூவாக அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நாம் வந்து கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாமே வந்து நாம் ஒன்றா சேர வேண்டிய நேரம் அது. ஸோ கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஈரான் வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு நாட்டை அட்டாக் பண்ணால் கூட நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஈரான் யுஏஇயுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக நம்ம ட்ரம்ப் சின்ராஸு
இப்போ அதான் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஈரான் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, எங்ககிட்டலாம் வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் கிடையாது, நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஐடியாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீல் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈரான் சுப்ரீம் லீடர்கிட்ட நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் வந்து ஒத்து ஊத்திட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஈரானும் வந்து கல்ஃப் கண்ட்ரிங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் யூஎஸ்ஏவும் வந்து ஹார்முஸ் ஜோன்ல இருக்கிற ஈரான், அதாவது எங்களுடைய ஷிப்பை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து அட்டாக் பண்ணணும்னு யூஎஸ்ஏவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இஸ்ரேலும் போய் லெபனானையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பக்கம் குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ஈரானை ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டோம், இந்த பக்கம் நாங்கள் வந்து டீல் பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒன்னா நம்ம கிரிமினல் மைண்டோட பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ குளோபல் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே யூஎஸ்ஏ மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 அகைன் ஆல் டைம் ஹை. S&P 500 0.4% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் 0.45%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நீங்களாம் என்னமா பண்ணிட்டு போங்க, நீங்கள் ஈரான் அட்டாக் பண்ணுங்க, லெபனான் அட்டாக் பண்ணுங்க, இல்லை யாரை வேணால் அட்டாக் பண்ணுங்க, நாங்கள் பாட்டுக்கு ஏறிட்டு இருப்போம் அப்படின்னு யூஎஸ்ஏ மார்க்கெட்டு அது பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வாரியே ஸ்டாப் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் இறங்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு நம்ம இந்தியன் மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 7th பிளேஸ்க்கு வந்துருச்சு. நான் லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 7வது இடத்திற்கு தயாராகும் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போ வந்து 7வது இடத்துக்கு வந்துருச்சு. சவுத் கொரியா மார்க்கெட்டு நம்மளை பீட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 2.5% ஹையில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.5% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காரணமே இல்லாத 150 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டியும், அதாவது நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆச்சு 23,400 ஓப்பன் ஆகிட்டு 23,150 150 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரூமர் எல்லாமே வந்துச்சு. அங்கேருந்து 350 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 23,500 வந்துச்சு. அங்கே இருந்துட்டு 23,400 வந்து ஃபைனலாக வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 303 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.41%, 74,346 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 77 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 23,405 வந்து செட்டில் ஆகுது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரையும் 0.5% நியர்லி வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டாரை போட்டு தள்ளிவிட்டாங்க. நேற்று தான் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன், ஆல் டைம் ஹைக்கு நம்ம 35% ஏறணும், ஆனால் இப்போ ரீசெண்ட் லோல இருந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நேற்று தான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து 5% போட்டு தள்ளிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து டிசிஎஸ் நேற்று வந்து 3,000 சம்திங் என்ன ரேட்டு அப்படின்னா, எஸ் 2,450 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 2,200 வந்துருச்சு. அதாவது டிசிஎஸை பொறுத்தவரையும் 6 வருஷம் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டில் இருந்துச்சோ அந்த ரேட்டுக்கு டிசிஎஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2,200 rupees வந்துருச்சு. ஓகே, எஃப்எம்சிஜி ரியாலிட்டியே 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. டெலிகாம் இண்டெக்ஸ் இன்னைக்கு நியர்லி 2%, பிஎஸ்யூ பேங்க் 1.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 200 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அவங்க அப்படிதான் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பெரி. இப்போ நிஃப்டியோடைய ஓவரால் ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் ட்ரெண்டு வீக் தான். ஓகேங்களா? இப்போ 23,250, 150, 23,000 இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஜோன் தான். அதனால இந்த லோ வரும்போது எல்லாமே கொஞ்சம் நம்ம காசியஸாக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ண வேணாம். அட் த சேம் டைம் ஹையர் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,600ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ். 23,600க்கு மேலே போச்சு அப்படின்னா 23,750 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ரூமர் எல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இந்த ரூமர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரிஜினலாக ஆக்சுவலாக நம்ம கொடுத்துடலாம், எஸ்டிசிஜியும் எல்டிசிஜியும் நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், ஒரு 50% ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பிக் கேப் அப் வரும். ஆனால் பிக் கேப் அப் வருமா, இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு டேட்டா படித்தேன், என்ன அப்படின்னா, அதாவது எஃப்ஐஸ்
16 லட்சம் கோடி செல் பண்ணிக்கிறாங்க 765 நாளா. ஓகேங்களா, 765 நாள் நம்ம ட்ரேடிங் கால்குலேஷன் பண்ணால் ஒரு 3 வருஷமா 16 லட்சம் கோடி அவங்க வந்து ஃபண்டு எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருந்தேன், ஒரு படித்தேன் நான். ஓகேங்களா, அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இது நல்ல நியூஸ், கன்ஃபார்ம் நியூஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நத்திங் டு வரி. நம்ம மார்க்கெட்டு பெரிய லெவலில் ஏறாது, ஒரு லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இறங்கும். ஓகேங்களா, அதனால வந்து நம்ம மார்க்கெட்டு ரியலாக வந்து எஃப்ஐஸ் உள்ள வரணும். ஓகே, வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது, வேல்யூவாக இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து அகைன் வந்து உள்ளே வரலாம் அப்படின்ட்டு அவங்க உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டு ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்க்கலாம் நாளைக்கு சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டினதுனால மார்க்கெட்டில் கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுதான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்டே பாருங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, பிலோ 4 lakh தான் இருக்குது. அதனால இது நம்ம பார்க்கறதுங்கிறது வேஸ்ட்டு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து நான் வந்து 1 hour கேண்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,450லேருந்து 23,500. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,550ங்கிறது நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,550ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23,300, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,200ங்கிறது சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாளைக்கு எக்ஸ்பீரியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 74,550, தேர் ஆஃப்டர் 74,900. 74,900க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 75,200 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ 74,550, 74,900, தேர் ஆஃப்டர் 75,200. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 74,000ங்கிறது சப்போர்ட். சப்போஸ் 74,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 73,700 வரை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.